என்ன படிச்சிட்டு இருக்கீங்கப்பா? நான் துக்ளக் படிச்சுட்டு இருக்கேன். ம். இந்த வார துக்ளக்ல மாதன் எழுதியிருக்காருப்பா. ம். அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறது மாதிரி காங்கிரஸ்காரர்களும் திமுககாரர்களும் நடிக்கிறாங்க. ம். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதை புறக்கணிச்சிட்டாங்க, வெளியே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. ம். இந்த மொழிவாரி மாநிலங்களை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொழிவாரி மாநிலங்கள் அவசியம்தான், ம். ஆனால் அதில் ஒரு ஆபத்து இருக்குது. ம். இந்திய யூனியன்லேருந்து அவங்க எளிதாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ம். அதுக்கு சொல்யூஷன் அவர் சொல்கிறார். ஆனா இது அவர் எந்த புக்ல சொல்லியிருக்காரு? 1955 என்னமோ வந்த கடைசி புக்கு. ம். இதோ போட்டிருக்கே, தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். ஆமாம் ஆமாம். ம். அந்த புத்தகத்தில் தான் அவர் அதை எழுதியிருக்காரு. ம். அதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆபத்துக்கு ம். பொது மொழி ஒன்று இருந்தால் இந்த ஆபத்தை தவிர்க்கலாம் ம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பொது மொழியை இந்தியத்தையும் அவர் சொல்கிறார். எந்த ஆபத்தை தவிர்க்கலாம்? ஒருவேளை ஹிந்தியை காமன் லாங்குவேஜா வச்சுக்கிட்டா இந்த மொழிவாரி மாநிலங்கள் தனியாக பிரிஞ்சு போகிற, இந்திய யூனியன்லேருந்து பிரிஞ்சு போகிற ஆபத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறத இவங்க யாருமே கேட்டுக்கல. ஐயோ, இங்கே நடக்கிறதே மொழி அரசியல் தானே. ஆமாம், இந்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர அதை படிச்சுக்கிறட்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. வெறும் அரசியல், வெற்று அரசியல் தான் பண்ணுறாங்க. ஆனால் நாம கூட ஹிந்தியை வந்து திணிக்கிறத சப்போர்ட் பண்ணல இல்லையாங்கப்பா? ஹிந்தி திணிப்பு தப்பு தான். ஹிந்தி மட்டும் இல்லை, எந்த விஷயத்தையுமே திணிச்சா தப்பு தானே. படிச்சுக்கிறதுக்கு திணிக்க வேண்டாம், படிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. படிங்க படிங்க இந்திய படிங்க அப்படின்னு சொல்லணும்ல, ஆட்சியாளர்களும் சொல்லணும்ல, அது தேவைதான் அப்படின்னு சொல்லணும்ல. ஆனால் இந்தி மேலே வெறுப்பை மட்டுமே திணிச்சிருக்காருல்ல. படிங்க இந்தி அப்படின்னு சொல்லவே இல்லை யாருமே. இந்த திமுக காரவளோ மற்ற யாருமே சொல்லலை. ஆனா அம்பேத்கர் சொல்லியிருக்காரா? ஆமா, அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு கரெக்டா? அதுல இந்தி படிச்சுக்கிட்டா எல்லாரும் பொது மொழியா இந்தியா முழுக்க இந்தி பேசுறது மாதிரி இருந்தா ஒரு யூனிட்டி வரணும், அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். அதுக்கு அவங்க மொழியை மறந்துடணும்னு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அது அவசியம் இல்லை. அவங்க மொழியை அவங்க பேணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன கூட்டுக்குள்ள தன்னை அடைச்சுக்கிட்டவர் கிடையாது. நிறைய படிச்சவர், வெளிநாடுகளுக்கு பயணம் போயிருக்காரு. ஆனா அவர் வந்து தன்னுடைய புத்தகத்துல நம்ம ஒரு ஆங்கிலத்தை வந்து நம்ம ஒரு பொதுமொழியா வச்சுக்குவோன்னு சொல்லலையே, ஹிந்தியை தான் சொல்லியிருக்காரு. இது அவரோட கருத்து. இப்போ இதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது நம்ம இஷ்டம். ஆனா அம்பேத்கரை வந்து யாரு உயர்வா பேசுறாங்களோ அவங்க இப்படி ஒரு கருத்தை அம்பேத்கர் வச்சிருக்காருங்கிறதே மறைச்சிட்டு வெளியில வந்து ஒரு பெரிய ஹிந்தி வெறுப்பு மொழி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் அம்பேத்கர்கிட்ட